சிவா சிவாய போற்றியே நமச்சி. பிடிக்கலடா. இன்னைக்கு நம்ம ஒரு சர்வர் மிஷின் தான் சர்வீஸ் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சர்வர் மிஷினை ஓபன் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம CPU ஓபன் பண்ணிப்போம். புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா? இந்த சர்வர் மிஷின் வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டோம். இந்த சர்வர் மிஷின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? ஓகே, இது என்ன போர்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஜிகாபைட் 97 போர்டு போட்டிருக்காங்க. 97 இந்த சர்வர் மிஷின்லாம் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பவர் சப்ளை கொடுப்போம். நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணா மிஷின் ஆன் ஆகுது. என்ன பிரச்சனை? இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே கொடுத்து பார்ப்போம். இது டிஸ்பிளே வருதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே. ஏன்னா 97 போர்டு போட்டிருக்காங்க. இது வந்து சர்வருக்கு உண்டான ஒரு மிஷின். இதுல என்ன ஒரு பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் பிசிக்கும் இதுக்கு என்ன ஒரு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா 6 ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம சாட்டா ஹார்ட் டிஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 சாட்டா ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்க இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க. இது வந்து இவிஎம் எஸ்எஸ்டி போட்டிருக்காங்க. சர்வருக்கு உண்டான மரியாதையே கெடுத்துட்டீங்களா? இவிஎம் எஸ்எஸ்டி போய் போட்டிருக்கீங்களா? அது எத்தனை ஜிபி போட்டிருக்காங்க? இவிஎம் 256 ஜிபி எஸ்எஸ்டி போட்டிருக்காங்க. இதுல மட்டும்தான் கனெக்ஷன் இருக்கு போல. இப்ப இதுல இருந்து கனெக்ஷன் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் கேபிள கனெக்ட் பண்ணவே இல்லை. ரைட், ஓகே, கனெக்ட் பண்ணவே இல்லை. இதுல இன்னொரு ப்ளஸ் பாத்தீங்கன்னா, இது வந்து 32 ஜிபி வரைக்கும் நீங்க ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அதுவும் 1 2 3 4 மொத்தம் 4 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 32 ஜிபி வரைக்கும் இதுல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், நம்ம வந்து வேலையை பார்ப்போம். சர்வீஸ் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பவரை கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பிசியை வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சு பிசி. காத்து நல்லா தான் வருது. ஆனா வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து எதுவும் வரல. இதுல சப்ளை வராதோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம CPU ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணிட்டோம்னா CPU வந்து ஆன் ஆகுது. பட் ஆனால் ஆன் ஆனோன்னு ரொட்டேட்டிங் ஆகுது. ஃபேன் வந்து உங்களுக்கு ரொட்டேட்டிங் ஆகுது. வேகமா காத்து வருது. அடிச்சுக்கிட்டே இருக்கு காத்து. அப்ப இதுல வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிடுது. திரும்பி அதுவே ஆஃப் ஆயிட்டு திரும்பி அதுவே ஃபேன் வந்து ஆன் ஆகுது. அதாவது ரிப்பீட்டா வந்து அதுவே ரொட்டேட் ஆயிட்டு அதுவே ஆன் ஆகுது, அதுவே ஆஃப் ஆகிக்குது, அதுவே ஆன் ஆகுது, அதுவே ஆஃப் ஆகிக்குது. சரி, ரைட்டு. சிபிஐ பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து ரேமை கிளீன் பண்ணி போட்டுருவோம். அதான உலக வழக்கம். செஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 ரேமையும் வெளில எடுப்போம். இந்த 2 ரேமையும் வெளில எடுத்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரேமை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ரேமை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ரேம் வந்து கீழே இருக்கட்டும். இந்த ரேமை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். மிஷின் ஆன் பண்ணுவோம். டிஸ்பிளே வருதா? இல்லை, வரல. என்னைக்குமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹார்ட் டிஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இது ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. இது என்ன பண்ணிட்டானுங்க, எஸ்எஸ்டி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் ஃபிக்ஸ் பண்ணி அனாமத்தா தூக்கி விட்டு எஞ்சிட்டு போயிட்டாங்க. குப்பத்தொட்டில் போகிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இது இங்கே இருக்கு. இதில் நம்ம ஒரு இது போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டு 2 இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை டபுள் சைடு டேப் போட்டு நம்ம இதை ஒட்டிக்கலாம். இந்த ரேமில் நமக்கு வந்து டிஸ்பிளே வரல. நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த ரேம் எடுத்துருவோம். இந்த ரேம் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த ரேம் வந்து ட்ரை பண்ணுவோம். இந்த ரேமை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பெரிய டூல் ஒன்று தேவைப்படும் நமக்கு. அடுத்த 2வது ரேமை வந்து நம்ம எரேசர் வச்சு கிளீன் பண்ணிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, மிஷின் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ டிஸ்பிளே வருதான்றதை செக் பண்ணுவோம். இன்னொரு ரேம் போட்டு நமக்கு டிஸ்பிளே வரல. இப்போ இந்த ரேம்லையும் உங்களுக்கு டிஸ்பிளே வரல. இப்போ 2 ரேம்லையும் நமக்கு டிஸ்பிளே வரல. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்,
நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சிமாஸ் பேட்டரி ரிமூவ் பண்ணி பார்ப்போம். கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? சிமாஸ் பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன் சிமாஸ் பேட்டரி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ திரும்பி நம்ம மிஷின் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து மிஷின் ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆனிச்சு, அதுவே ஆன் ஆனிச்சு, ஆஃப் ஆனிச்சு, அதுவே ஆன் ஆச்சு, ஆஃப் ஆனிச்சு, அதுவே ஆன் ஆனிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக ரன்னிங்கில் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஒரு ஸ்டெப் வந்து மேலே வந்துட்டோம். என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக உங்களுக்கு வந்து ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கு, ஆஃப் ஆகலை. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பை கடந்துட்டோம். கடந்து போறது தானே வாழ்க்கை. இந்த சர்வர் மிஷினை பொறுத்தளவு என்னன்னா நம்ம வந்து ரேம் செக் பண்ணி பார்த்தாச்சு, பேசிக்காக உண்டான நம்ம சிமாஸ் பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தாச்சு. இதில் வந்து டிஸ்பிளே வரல. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ராசர் முதல்ல வேறு ப்ராசர் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிபியூவோட ஃபேனை முதல்ல வெளில எடுக்கணும். வெளில எடுத்தாச்சு. எங்கடா தெர்மல் பேஸ்டே காணோம்? அட பாவிங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? தெர்மல் பேஸ்டே இல்லையா? அச்சா பாவி, அச்சோ கீழே போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. பாருங்க என்ன ப்ராசர் ஆக்சுவலா அது i5 4th ஜென்ரேஷன். அது ஆக்சுவலா i5 4th ஜென்ரேஷன் தான் அதில் போட்டிருக்காங்க, அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா i5 4th ஜென்ரேஷன் ப்ராசர் தான் இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ப்ராசர் வந்து ஓகேவா தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து சுத்தமாக வைக்கல, சுத்தமாக இல்லை தெர்மல் பேஸ்ட். அதனால உங்களுக்கு போர்டு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் தான். போர்டு வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் தான். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, வாழையில தண்ணி ஊற்றுன மாதிரி ஊற்றுனா அப்படி ஓடும் போல அந்த மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராசர் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பயாஸ் தான் ஃப்ளாஷ் பண்ணி பார்க்கணும். இது பயாஸ் ஃப்ளாஷ் பண்ணி பார்த்த பிறகு தான் வந்து போர்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 500 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் வச்சுருக்காங்க. 500 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட வோல்டேஜில் எந்த அளவுக்கு நமக்கு உள்ள சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம செக் பண்ணாதான் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு பேசிக்காக நம்ம செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஓகே, இது வரைக்கும் தான் வந்து ஒரு பேசிக்காக நம்மளால் செக் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் நம்ம சேஞ்ச் பண்ணி அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த பிசி வந்து நமக்கு யார் கொடுத்தா அப்படின்னா என்னோட அண்ணன் தான் கொடுத்தாப்புல. என்னன்னா இந்த பிசி வந்து எங்கேயுமே கொடுத்து ரெடி பண்ண முடியல, இதை வந்து நீ தான் ரெடி பண்ணி கொடுக்கணும், நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாரு. அப்படிலாம் கிடையாது. சப்போஸ் இங்கே நம்மள்ட்டையும் ரெடி ஆகலாம்னா ஆகலாம், நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அந்த மாதிரி நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் அதில் எந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியும் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ப்ராசர் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து பயாஸை ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். பயாஸை ஃப்ளாஷ் பண்ண பிறகு இதில் டிஸ்பிளே வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம்.